ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பிரம்ம கமலம் எப்படி நட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த பிரம்ம கமலம் செடி வந்து நம்ம வந்து இலையை கட் பண்ணி நட்டாலே வந்துடும். ஸோ எனக்கு வந்து எங்கள் வீட்டு கார்டனில் வந்து பிரம்ம கமலம் இல்லை. ஸோ எனக்கு வந்து அதோட இலை கிடச்சிது. அதை வந்து நான் எங்கள் கார்டனில் வந்து நட போகிறேன். அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். பிரம்ம கமலம் செடி நட்டுறதுக்கு இந்த மாதிரி இலை இருக்குதுல்ல, இலையை வந்து கட்டிங்ஸ் போட்டு நட்டாலே போதும். நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறது மாதிரி இந்த இலையை உங்களுக்கு இலை கிடச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நார்மல் மண்ணிலேயே நம்ம நட்டாலே போதும், அது வந்து சூப்பராக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ண செடியை வந்து நான் மண் கலவையில் வந்து நட போகிறேன். இதுக்கு வந்து தினமும் தண்ணி ஊற்றணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. செடி நட்டதுமே லைட்டாக தண்ணி தெளித்தாலே போதும். அதுக்கப்புறம் 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா இது வந்து வெயிலில் வந்து சூப்பராக வளரும். இல்லாமல் இந்த செடி வந்து இதுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம சாதா மண்புழு உரம் அந்த மாதிரி கொடுத்தாலே போதும். நார்மலாக உங்களுக்கு வந்து கிடைக்கிற உரங்களும் போட்டாலே போதும், இது சூப்பராக வளரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.